ஃபீல் நல்லா இருக்கு. பறிக்கலான்னு பார்த்தா அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பறிக்கக்கூடாதாம்மா? பறிக்கக்கூடாது. நாங்கள் ஆட்டையை போடலான்னு பார்த்தோம். கத்திட்டாரு. அதோட இங்கேயே முளைச்சது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு பண்ணி சாப்பிட்றது அருமையாக இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து வித் பெர்மிஷனோட உங்களுக்கு வந்து ஒரு பழம் சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் வந்து கேட்டு வாங்கியிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றேன். இங்கே விளையிற இடத்துலயே நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பழத்தை பாருங்க. ஃபுல் வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணார் போயிட்டு நம்ம வந்து வட்டவாடா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். அங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம்னாங்க. ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்களான்னு தெரில. ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் போய் எப்படிலாம் வந்து லைவாக ஸ்ட்ராபெரி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ செம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க, உங்களுக்கும் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் வாங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க. இதுதான் என்ட்ரி கேட். பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்ட்ரி திஸ் வே. கொஞ்சம் வழுக்க தாங்க செய்யுது பாதை. இது எல்லாமே மாடா. ஸோ இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இந்த வந்துட்டு இருக்காது. இங்கே பாருங்க நமக்கு ஸ்ட்ராபெரிலாம் காய்ச்சி போகும். காய்ச்சி கிடக்கு பாருங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான் காய்ச்சிருக்கு. செம்ம அழகாக இருக்குங்க. வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம பக்கத்தில் போய் ஒன்று ஒன்றா எடுத்து பறித்து காட்டுறேன். விக்கனே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இதில் கடைசியாக சுவிட்சர்லாந்து போனப்போ பார்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதோட ஃபீல் நல்லா இருக்கு. பறிக்கலான்னு பார்த்தா அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பறிக்கக்கூடாதாம்மா? பறிக்கக்கூடாது. நாங்கள் ஆட்டையை போடலான்னு பார்த்தோம். கத்திட்டாரு. அதோட எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ. பரத் பாய், நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு இது எத்தனை டைம்? ஃபர்ஸ்ட் டைம் தானா? ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். முதல்ல இது பண்ணி பார்க்கும்போது நமக்கே நல்லா பிரமிப்பா நல்லா இருக்கு. பார்க்கும்போது இதை பறிச்சுட்டு இங்கே ஆட்டையை போட பிளான் பண்ணிட்டு ஆட்டையை போட பிளான் பண்ணாலும் எனி ஃபோட்டோ எடுத்தாப்ல வாட்சிங்லயே இருக்காப்புல கேமரா. அதனால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நாங்கள் கையை விட்டோம், பார்த்துட்டாங்க. பார்த்துதானே சவுண்ட் விட்டாங்க. பாருங்க பெரிய கேமரா இங்க 2 கேமரா வச்சிருக்கேன். ரொட்டேட் கேமரா இருக்கு பாருங்க மக்களே. அங்கே பாருங்க, செட்டுக்கு மேலே போட்டுருக்காங்க. செட்டுக்கு மேலே கேமரா வச்சுருக்காங்க. யார் உள்ளே வராங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எல்லாமே வாட்ச் அவுட்டில் இருக்குங்க. ஸோ ஆனால் இது நமக்கு பார்க்குறதுக்கே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே சூப்பராக வேற மாதிரி வைப்பாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பிரபுன்னு உள்ளே வந்துட்டாப்லன்னா கண்டிப்பாக பறித்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அனுமதி வாங்கி கொடுப்பாப்லன்னு பார்ப்போம். என்ன இருக்கீண்ணே? ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி பார்த்து வளர்க்க போகுது ஃபுல்லாமே. பாருங்க மக்களே, எல்லாமே ஸ்ட்ராபெரி தாங்க. எல்லாத்துலேயுமே அப்படியே இந்த மணல் தாங்க. இந்த மணல் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனமாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நமக்கு வந்து கால் வலிக்கி விட்டுரும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபேமிலி கூட வரீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வரணும். ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஜஸ்ட்டு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இன்கேஸ் வந்து குழந்தைங்கனால வந்து அந்த grip கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க தவறி வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்க எந்த தெரியுது? இந்த இருக்கு இந்த இங்கே பாருங்க மக்களே. இதில் ரீல்ஸுக்கு போடுற மாதிரி ஸ்ட்ராபெரி வரும். இது வந்து 24 ஹவர்ஸ் மழை பெஞ்சிட்டே இருக்கனால வந்து இது வந்து தண்ணியில் அதிகமாக பட்டுச்சுன்னா செடி அழுகி போகும். அதனால தான் ஃபுல்லாகவே இப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரான ஒரு வைப்புங்க. ஏன்னா நம்ம நடந்து வரும்போது கொஞ்சம் கவனமாக வரணுங்க. ஏன்னா வந்து சேறு சகதியாக இருக்குது. நம்மளோட ஸ்லிப்பர் என்ன தான் ஹார்டாக போட்டிருந்தாலும் அது நமக்கு வழுக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உள்ளே வரணும். ஃபேமிலி கூட வரும்போது குழந்தைகளோட வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா வந்து பார்க்குற ஆர்வத்தில் ஒரு எக்ஸைட்டடாக வந்து வேகமாக உள்ளே வருவோம். ஆனால் வந்து இங்கே உள்ள இந்த நடைபாதையை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு நீ வரும்போது? வரும்போது ரொம்ப களி இது சேரும் சகதி. சேரும் சகதியும் மழை பெய்யறதுனால மழை எப்போதும் 24 ஹவர்ஸ் மழை அந்த அந்த ஒரு கிளைமேட்லேயே இருக்கிறதுனால இங்கே நம்ம நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். இது மண் என்ன மண்? மண்டல் மண்ணா? இது என்ன மண்ணு தெரியலையே ப்ரோ. கிளே. இது வந்து களிமண் மாதிரி. இது நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ராபெரியை விளைய வைக்க முடியுமா? இங்கே கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் மீன் மட்டும்தான் நமக்கு வந்து விளையும். நம்ம மீனை கொண்டு போய் விட்டோம்னா வளரும். ஆனால் ஸ்ட்ராபெரியை கொண்டு போய் வச்சோம்னா வளராது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். பட் இருந்தாலும் கேமரா விசிட்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ஸ்ட்ராபெரியை கூட பறித்து சாப்பிட முடியல. ட்ரை பண்ணோம். நாங்கள் உங்களுக்கு இப்போ வந்து ஜூமிங்கில் உங்களுக்கு எல்லா செடியிலையும் உள்ள ஸ்ட்ராபெரியை காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து பார்க்க வந்தது. உண்மையிலே இதை நாங்கள் எய்ம் பண்ணி தான் வந்தோம். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஆனால் வந்து பறிக்க முடியலங்க. ஏன்னா அவங்க விசிட்டிங் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இன்னும் மேலே நிறையா இருக்குது பாருங்க. காட்டுறேன் உங்களுக்கு. மேலே ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தாங்க. Niin, hänet tarina kakkolle Ande tu kali cahwe hare. Itu? எடுத்துட்டியா? Ande tu kali jahe na. Itu tu kali jahe na. Aku ni jahe. ஸ்ட்ராபெரி இன்னல பழம் இருக்கான்னு சத்தியம் இருக்கு இருக்கு தமிழ் பேசுவாங்களோ? தமிழ் பேச மாட்டாங்களோ? இது இந்திக்காரங்க மேல அலோடு இல்லையா? நான் இங்கேருந்து காட்டுறேன். அலோடு இல்லையா? மலையில போட முடியுமா? நாளைக்கு நீ வர முடியாதுல்ல. மெடிசன் கொடுக்குவா ராஜேஷ் வாங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு சுற்றி காட்டுறேன். எக்ஸிட் வெளியேறும் வழி அப்படியே சுற்றிட்டு அந்த வழியை போயிட்டு அப்படியே சுற்றி வந்து இங்கே மேலே பார்த்துட்டு அப்படியே இங்கே ஸ்ட்ராபெரி வாங்கணும்னா வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிட்டு. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராபெரி செடிலாம் போட்டுருக்காங்க பாருங்க. ஸ்ட்ராபெரி பாருங்க.
எவ்வளோக்கா ஒரு பாக்ஸு? 1/4 கிலோ 150 ரூபாய். இது இருக்கு. என்னது? ஜாம். ஸ்ட்ராபெரி ஜாமா? ஜாம். இருங்க கட் பண்ணுறது கட்டுங்க. கட் பண்ணி அதில் வச்சுருக்கீங்களா? ராஜேஷ் இரு. இங்கோடா நல்ல விட போய் எடுத்து எஸ் அது இது வளர்த்து ரொம்ப சும்மா வெரி நைஸ். எவ்வளோ? 1/4 கிலோ 150 ரூபா. மழை அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் இந்த ஒரு ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ வேலை பார்க்குறாங்க. மழை பெஞ்சனால அதை வந்து சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செடிகளை சரி பண்ணுற வேலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாருமே ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க. மழை அடிச்சு இதான் நம்ம வந்து ஸ்டோரிக்கு தான் ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம். நீ சாப்பிடலையா? சாப்பிட்டு முடிச்சுட்டேன். தான் போகிறோம். சாம்பிள் வாங்க. இங்கே சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்க, இங்கே சாப்பிடுங்க. சாம்பிள் சாப்பிடியா? சாம்பிள் வாங்கலையா? இருக்கா? பிடிக்குது. சாம்பிளே வாங்கல. இங்கேயே முளைச்சது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு பண்ணி சாப்பிட்றது அருமையாக இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்காகவா? இங்க இருந்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ? 400 ரூபாய். 400. 400. ஜாம் அது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். அது வந்து ஸ்ட்ராபெரி கப்ஸில் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் எடுத்து லைட்டாக கொடுக்குறது. இதுதான் டோட்டல் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்கே வந்து விவசாயமே வந்து ஸ்ட்ராபெரி தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓவரால் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ராபெரி காய்ச்சி வந்துருக்கு.
ஹவுஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட வேலையெல்லாம் பாருங்களா அந்த இங்கே வேலை பார்க்குறவங்களோட ஹவுஸ்லாம் அங்கே இருக்கு பாருங்க. ஹவுஸ் கனவு நனவான மாதிரி தான் எனக்கு. ஏன்னா வந்து ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கும்போது நம்ம நேரில் வந்து இந்த இது எப்படி விளையுது அப்படிங்கிற பார்த்துருப்போம். அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சா எனக்கு இந்த வீடியோ முடிக்க மனசில். ஏன்னா இந்த இடத்தோட போகிறதுக்கு மனசு பிரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு சூப்பர் வைப்பாக இருக்குங்க பாருங்க. நம்ம பின்னாடி கூட ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக வந்து காய்ச்சி கொழுங்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய்.